நல்லா இருக்கேன். நீ? நான் ஏதோ ஒன்று இருக்கேன். அம்மா. என்ன அம்மா, என்னடி சொல்லு சீக்கிரம். நான் இந்தோனேஷியாவுக்கு போகிறேன். இந்தோனேஷியாக்கா? எதுக்கு அங்கே? அம்மா, இந்தோனேஷியானா நிறைய க்ரீப்பியான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். ஓரலான நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். நாங்கள் போய் நிறைய கதை எடுத்துகிட்டு நான் மனுஷக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அங்கே கொஞ்சம் சுற்றி போய் பார்த்துட்டு உண்டியாவா? அம்மா இல்லை, வேணான்னா வேணாம் தான். உண்டியான அனுப்ப முடியாது, அந்த இடம் கொஞ்சம் மாறியாக இருக்கும். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக போயிருக்காங்க, ஃபேமிலியாக போயிருக்காங்க, ஏன் தனியாக கூட போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அங்கேயும் மனுஷங்க தானே இருக்காங்க. டில்லு, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாம்மா? அந்த இடம் சரி இல்லை. இவ்வளோ சம்பவத்தை கேள்விப்படுறோம் நாங்கள், செய்தி பார்க்குற ஒவ்வொரு நாளும். நீ தனியாக போக வேணாம், கூட யாராவது வராங்களா? அப்போ இப்படி அந்த இடத்துல ஏதோ மர்மமான விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நீ எப்படி தாங்குவ? பார்த்தா சும்மா இருப்பியா? இருண்டு போதே, நான் என்ன பண்ணுறது இருந்தா? அம்மா சும்மா பார்த்துட்டு சும்மா பேசிகிட்டே இதை பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன பேச்சை கேட்கவே மாட்டேன். போயிட்டு வா. ஓகே, தேங்க்யூ. இந்தோனேஷியாவுக்கு போகிறோம். நல்ல கதையை எடுத்துகிட்டு வந்து யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிறோம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளான். என்ன சத்தம் அது? இத்தனை மணிக்கு யார் பாட்டு போட்டிருக்கா? அக்கா, சீஸ் சத்தம் எங்கிருந்து வருது? இது இந்தோனேஷியா ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஆச்சு. இத்தனை மணிக்கு எதுக்கு கேட்குது?
நம்ம மனுஷக்கு போகலான்னு மனுஷக்கு போயிடுவோம். எதுக்கும் நம்ம அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவோம். ஏன் அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹலோ அம்மா. அம்மா சொல்லியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஏன் வேணா கால் பண்ணவே இல்லை? அது ஒன்றும் இல்லை, வேறு கண்ட்ரிக்கு கால் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். அம்மா நான் மனுஷாக்கு வந்துடுறேன். ஏம்மா என்னாச்சு? ஏதாவது அங்கே நடந்துச்சா? இல்லை ஏதாவது பார்த்துட்டியா நீ? அப்படி இல்லைம்மா, என்னால் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனக்கு இங்கே நல்ல கதை கிடச்சிச்சு. எனக்கு அது போதுமா. நான் அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இல்லையேடா, உன் குரலே சரியில்லை. அம்மாட்ட சொல்லு, என்னான்னு நாங்கள் பார்த்து வைப்பேன்ல. சொல்லுடா. இல்லைம்மா, இங்கே நடக்குது எதுவுமே சரியில்லை. நாங்கள் இன்னும் இங்கே இருந்தால் எங்கள் வீருக்கு ஆபத்துன்னு தோணுது. என்னடா சொல்கிற? ஏதோ ஒரு சத்தம். போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணு. போய் பார்க்கும்போது அங்கே யாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ் பார்க்கும்போது டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்து உரைச்சாங்க. ஐயோ, அப்புறம்? ஆனால் எதுவுமே சரியில்லைம்மா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒன்றா இருக்குது. இருக்க ஒவ்வொரு நிமிஷம் பயமாக இருக்குது. நீ சொல்கிற ஒவ்வொரு விஷயத்த கேட்கும்போது ஏதோ ஒரு கதை இருக்குது. ஒரு ஒரு பொண்ணு தானே சொன்னாமா? ஒரு பொண்ணு. யா இந்தோனேஷியாவில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வேணாம். ஆமாம் சொல்லுமா. இல்லை வேணாம் சொன்ன நீ அது இங்கே தான் இருப்பேன். வேணாடாம்மா, அம்மா சொல்கிறேன். நான் சொன்னால் நீ இன்னும் அங்கே தான் இருப்பேன்னு ஆசைப்படுவேன். நீ இன்னும் விஷயத்தை தேடணும்னு ஆசைப்படுவேன். வேணாம், இங்கே வந்துடு. அம்மா உனக்காக வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே? சரி, நாங்கள் வரேன். பயப்படுறியா என்ன? பயப்படுற மாதிரி இருக்குது குரலெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இப்போ கூட நான் திரும்ப அதை பார்த்தேன்னா, நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம். இப்போ கூட முன்னுக்கு வந்து நீண்டா கூட பயப்படாமல் நான் அதை பார்ப்பேன். நீண்ட கேள்வி கேட்பேன். நீ கேட்பேன்? கேட்பேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? சரி சரி, நான் அங்கே வரேன். சரி, பார்த்து. பாய் பாய். இங்கே நம்ம நிறைய விஷயத்த இருக்கான்னு பார்த்தா, ஆனால் இங்கே வந்து நமக்கு நிம்மதி இல்லாமல் போகுது. எவ்வளோ விஷயம் செய்யலாம்னு நினச்சோம், ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சே. நம்மளுக்கு மட்டும் எதுக்கு பார்த்த மாதிரி இருக்கு. இது அந்த பொண்ணுதான். நேற்று நம்ம பார்த்த அந்த பொண்ணுதான் இது. சுத்தி யாரும் இல்லை. திருப்பி நம்ம மனுஷனுக்கு போகுமா? அக்கா சிஸ் அப்பா கத்து
நம்ம என்ன பண்ணோம்? ச்சே, என்ன கனவு இது? அந்த தூங்க கூட சொல்லுவாங்க, நம்ம கேட்போமா வந்து எப்படி தூங்குறது? வரேம்மா.